ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக ஜாவா வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, டிஜாங்கோ இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கும், ஃபுல்லாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறது ஒரு ஸ்மால் ஃப்ரேம் ஒர்க் தான். இது வந்து பைத்தானில் ஒர்க் ஆகுறது. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஃப்ரேம் ஒர்க். ரெஸ்ட் ஏபிஐ ஆர்கிடெக்சர் வந்து இது ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம இந்த வீடியோலேருந்து ஃபாஸ்ட் ஏபிஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஏபிஐலாம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து எப்படி அதுக்கு கிரியேட் பண்ணுறது, யுவிகான்னா என்ன, ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஒரு பேசிக் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து, அதாவது ஒரு ஏபிஐ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண ஏபிஐயை நம்ம வெப்பில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் விஎஸ் கோட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பேசிக்காக ஃபாஸ்ட் ஏபிஐ கற்றுக்கணும் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ், மற்ற யூடியூப் சேனல்ஸ்லையோ இல்லை நெட்லேயோ நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலுமே இன்டெலிஜே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜாவாக்கு வந்து விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் அதையே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், பைத்தான் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு. இதுக்குள்ளே எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ அதை நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் main.py அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். main.py. ஸோ இது பைத்தான் ஃபைல் தான் அப்படிங்கிறதுனால நம்ம py அப்படிங்கிறத நேம் மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் பண்ணோம். ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்து இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறது என்னோட கிளாஸு. இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ என்னன்னா ஃபாஸ்ட் ஏபிஐயோட ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் ஆக போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ் வச்சு கிரியேட் பண்ணுறேன்னா, இந்த மெயினை வச்சு நான் கிரியேட் பண்ணல, இந்த ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஆப்னே நேம் கொடுத்துக்கிறேன். ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகேவா? ப்ராக்கெட் வச்சு நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெக்கரேட்டர் எழுதுறேன். டெக்கரேட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அட்டு சிம்பிள் போட்டு எழுதுவோம் தெரியுமா மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்கே என்ன எழுதணும்னா, இங்கே என்ன நேம் நம்ம கொடுக்குறோமோ அதே நேம் எழுதணும். நான் ஆப் டாட் கெட் மெத்தட் தான் ஃபஸ்ட் நான் எழுத போகிறேன். ஸோ கெட்டில் எனக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும். இதான் என்னோட ஃபஸ்ட் ஏபி அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ஃபியூச்சரில் எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து புஷ் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு கெட்டுன்னு மட்டும் எழுதிட்டேன். ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நான் டெக்கரேட்டர் அப்படின்னு சொன்னேன். அதாவது என்னோட யூஆர்எல் இருக்குல்ல, என்னோட வெப்சைட்டில் என்னோட யூஆர்எல் எப்படி வரணுமோ அந்த யூஆர்எல் நான் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல் என்டர் பண்ணால் இந்த மெத்தட்குள்ளே நான் எழுதுறதுல எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதாவது இது வந்து டெக்கரேட்டர், இதுக்கப்புறம் தான் நான் மெத்தட் எழுத போகிறேன். ஸோ நம்ம அசிங்க்ரோனஸ் தான் இது. நம்ம நார்மலாக டெஃப்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம நார்மலாக பைத்தானில் மெத்தட் எப்படி எழுதுவோமோ அதே கான்செப்ட்லேயே இங்கே எழுதிக்கலாம். டெஃப் என்னோட மெத்தட் நேம் நான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து வியூ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ என்னோட மெத்தட் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மெத்தட் எழுதினோம்னா அதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ ரிட்டர்ன் ஹலோ சிஎஸ்சி மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோ சிஎஸ்சி MWANAVAN. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஆப்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்பை வச்சு ஒரு டெக்கரேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கெட் மெத்தடில் டிஸ்பிளேங்கிற யூஆர்எல் வந்து என்டர் பண்ணேன்னா எனக்கு இந்த டீட்டெயிலாம் ஷோ ஆகிற மாதிரி. ஸோ நான் டெஃப்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெஃப்னு எழுதிட்டு வியூன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோ சிஎஸ்சி மாணவன்னு போட்டிருக்கேன். ஸோ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு இதுதான் ஒர்க் ஆகணும். ஓகேவா? நம்ம ரன் பண்ணுறோம், நமக்கு எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ தானே. ஸோ அதுக்கு நம்ம சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் தனியாக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா டிபெண்டன்சிஸுமே அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக எப்படி எழுதுறேன்னா, பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அதோட நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா VNV அப்படின்னு கொடுக்குறேன். இதான் என்னோட விர்ச்சுவல் என்விரான்மெண்டோட நேமு. ஸோ நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன்.
எனக்கு இங்கே கிரியேட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைடில் நமக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா விஎன்வி அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு, பட் ஆனால் இது வந்து ஆக்டிவேட் ஆகல. ஸோ நான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் எழுதணும். என்ன கமாண்ட் அப்படின்னா, என்னோட விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இருக்குல்ல, இந்த இதோட நேம் எழுதணும். VNV/scripts SCRIPTS scripts/activate அப்படின்னு போடணும். ஸோ இப்போ எனக்கு விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட பைத்தான் ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது தெரியுமா, அந்த ஃபாஸ்ட் ஏபிஐயில் பிப் இன்ஸ்டால் மூலியமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா, பிப் இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ அவ்வளோதான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்குள்ளேன்னா நம்ம ஒரு விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்குள்ளே ஃபாஸ்ட் ஏபிஐயோட எல்லா டிபெண்டன்சியும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் அந்த பைடாண்டிக் மாடல்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு யுவிகான்னு ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஜாவாவில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா டாம் கேட்டு நம்ம ஒரு சர்வர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஏபிஐக்கு யூஸ் பண்ணுறது தான் யுவிகான் அப்படிங்கிற சர்வர். ஸோ யுவிகானையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். பிப் இன்ஸ்டால் யுவிகான். இப்போது எனக்கு யுவிகானும் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ரன் பண்ணி இந்த அவுட்புட் வந்து எனக்கு வெப்சைட்டில் ஷோ ஆகணுமா. ஸோ இதுதான் என்னோட மோட்டோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட சர்வரில் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவிகான் அதுக்கப்புறமா என்னோட ஃபைல் நேம் என்னது, மெயினா. ஸோ மெயினுங்கிற ஃபைலில் ஆப்புங்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து ரன் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு ஒரு தடவையும் அது ரன், அதாவது நான் இங்கே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலுமே மறுபடியும் எனக்கு வந்து இதை ரன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீலோட் ஆகு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த யூஆர்எல்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து யுவிகான் வந்து சொல்லிடுச்சு. ஸோ நான் அதை வந்து யூஆர்எல்ல வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, நான் Ctrl+C கொடுத்ததுனால இது போயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த யூஆர்எல்ல வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் ஃபாலோ அப்படி கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேப்பில் எனக்கு எந்த அவுட்புட்டுமே ஷோ ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமிங்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த யூஆர்எல்லை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த அவுட்புட் ஷோ ஆகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் இங்கே 404 எரர் வந்து வந்திருக்கு, நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த யூஆர்எல்ல டிஸ்பிளேன்னு நான் கொடுத்துருக்கேனா, ஸோ /display அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ ஹலோ சிஎஸ்சி மாணவன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அந்த ப்ரோக்ராம் மூலியமாக அவுட்புட் வர்றதை ஃபாஸ்ட் ஏபிஐயில் ஷோ பண்ணோம். ஆனால் நான் வந்து ஒரு ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்து போஸ்ட்மேனில் தான் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த யூஆர்எல்ல செக் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாகர் யூஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, DOCS அப்படின்னு போட்டிங்கன்னா, டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்டர் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தட் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து கெட்டுங்கிற ஒரே ஒரு மெத்தட் தான் இங்கே கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால எனக்கு கெட்டுங்கிற ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இங்கே ஷோ ஆயிருக்கு. இப்போ பாருங்களேன், இதை கிளிக் பண்ணி இங்கே எனக்கு பேராமீட்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் இந்த ப்ரோக்ராமை ட்ரை இட் அவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா, எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து வரணும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹலோ சிஎஸ்சி மாணவன் அப்படிங்கிறது. 200ங்கிறது என்ன அப்படின்னா ஓகே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களோட ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இந்த கெட்டில் இது ஒரு யூஆர்எல் இருக்குது தெரியுமா, CURL அப்படிங்கிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து போஸ்ட்மேனில் போடும்போது நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 200ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் கோடு. இதே மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு யூஆர்எல்லை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை டாக்ஸுங்கிற ஸ்வாகர் யூஐ மூலியமாக ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.